அம்பிகை பெண்ணே ஆனந்தம் பாடிடவா கடல் ஆடி வரும் இந்த அம்புலியை கொண்டு ஆலத்தில் சுற்றிடவா அம்பிகை பெண்ணே ஆனந்தம் பாடிடவா கடல் ஆடி வரும் இந்த அம்புலியை கொண்டு ஆலத்தில் சுற்றிடவா இந்த அத்தனை நட்சத்திரத்தை எடுத்து நான் அர்ச்சனை செய்திடவா அந்த சித்திரை மாதத்து சாயங்காலத்தை செந்தூரமாக்கிடவா தேனதை ஒன்றில் தென்றல் நுழைந்து திசை வியந்ததென்ன இந்த வானந்தி நேரத்தில் வண்ணச்சரமாய் வந்து கவிழ்ந்ததென்ன இன்ப காதல் எழுந்து கண்ணில் விழுந்து கண்ணில் மிதப்பதென்ன காதல் எழுந்து கண்ணில் விழுந்து கண்ணில் மிதப்பதென்ன அது கார்த்திகை மாதத்து கண்ணி விளக்காய் காற்றில் சிரிப்பதென்ன பட்டு கண்ணம் தெரிப்பதென்ன அம்பிகை பெண்ணே வஞ்சி நடந்திடும் பிஞ்சு வழிதனில் வண்ணம் குழைப்பது யார் அவள் வம்பு விழி தரும் அம்புகளை வாங்கி வில்லை வளைப்பது யார் வஞ்சி நடந்திடும் பிஞ்சு வழிதனில் வண்ணம் குழைப்பது யார் அவள் வம்பு விழி தரும் அம்புகளை வாங்கி வில்லை வளைப்பது யார் காண கிடைக்காத நாணச்சிரிப்பை நானில் தொடுப்பது யார் காண கிடைக்காத நாணச்சிரிப்பை நானில் தொடுப்பது யார் இந்த துணை துரும்பை துடியை மொத்தம் துகள் பொடிப்பது யார் உன் போல் துளை தெடுப்பது யார் அம்பிகை பெண்ணே ஆனந்தம் பாடிடவா கடல் ஆடி வரும் இந்த அம்புலியை கொண்டு ஆலத்தில் சுற்றிடவா. வணக்கம். அற்புதமான கவிதை இருக்கு. இதையே எனக்கு ஒரு கூட பெண்கள் ஈர்க்கப்படாத யாருமே சரிங்களா? அதை பற்றி என்னுடைய இருந்த ஒரு கவிதை நான் படிக்கிறேன். தென்றலுக்குள் ஒரு தேன் எடுத்தேன், அந்த தேனுக்குள்ளே ஒரு பூ எடுத்தேன். தென்றலுக்குள்ளே ஒரு தேன் எடுத்தேன், அந்த தேனுக்குள்ளே ஒரு பூ எடுத்தேன். பூவுக்குள்ளே ஒரு பொண்ணெடுத்தேன், பூவுக்குள்ளே ஒரு பெண் எடுத்தேன், அந்த பெண்ணுக்குள்ளே என்னை கண்டெடுத்தேன். பூவுக்குள்ளே ஒரு பெண் எடுத்தேன், அந்த பெண்ணுக்குள்ளே என்னை கண்டெடுத்தேன். ஊட்டுக்குள்ளே ஒரு ஊஞ்சல் கண்டேன், அந்த ஊஞ்சலுக்குள் ஒரு உலகம் கண்டேன். உலகத்துக்குள்ளே பெண்ணை கண்டேன், அந்த உன்னை கண்டதால் என்னை கண்டேன். வானவில்லுக்குள் ஒரு வானை கண்டேன், அந்த வானத்துக்குள் ஒரு வாழை கண்டேன். வாழைக்குள்ளே ஒரு வஞ்சி கண்டேன், அந்த வஞ்சிக்குள்ளே என் வாழ்வை கண்டேன். அம்பிகையை தொட்டு தொடங்கினீங்க. குளத்தில் ஓர் நடனம் கருப்பை குள்ளும் நடக்கிறது. அதனால அந்த அம்பிகையை தொட்டே நானும் தொடங்குகிறேன். ஓங்குகிற ஓர் செய்தி உரைத்திடவே எண்ணி ஒரு கணத்தின் பல பகுப்பில் உணர்கின்ற போதே ஆங்கதுவும் செய்தி என நான் அசைப்பில் ஏகும் அற்புதத்தை செய்வதுவும் யார் தயவாதான். இங்குதுதான் இப்படித்தான் இன்னபடியாகும் என்றெல்லாம் கணிக்கின்ற மிகப்பெரிய சக்தி ஆங்காரி ஓங்காரி ரீங்காரி காளி ஆதிபரா சக்தியடா அடடாவோ ஓடடா. ஆதிபரா சக்தியடா அடடாவோ. இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் ஒரு ஓசை, அதாவது இந்த சந்தம் சொல்லுறமே, நீங்க குழாய மூடுனா கூட அது சொட்டு சொட்டுன்னு விடுறத அது ஒரு ஓசை. நடந்து போகிற போது நம்முடைய காலடி தடம் எழுப்புற ஓசை இருக்கிறது, அதுவும் ஒரு நயத்தோட நடக்கிறது. மழை இழை இழையா பிரிஞ்சு விடுகிற போது அது ஒரு அழகு, அதுவும் ஒரு சந்தத்தோட விழுகிறது. எங்கு பார்த்தாலும் சந்தமாக இருக்கிறது. கவிதைக்கும் அந்த சந்தம் மிக 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 அவசியம். இப்ப அம்பிகையை தொட்டதுக்கு அப்புறம் ஆண்டவனை தொட்டதான் இருக்கலாம். சோ அந்த ஆண்டவனுடைய நடனத்தை உங்களுக்கு இப்பொழுது கண்முன்னாலே நான் காட்டப் போகிறேன். அது ஒரே ஒரு சிறு பகுதி மாதிரி. நெடு நடு நெடுவரை நடு நடு நடுங்கிட்ட நிறம்பரி கதிர் வகை உலகில் ஒதுங்கிட்ட மடமட மடவன மரங்கள் ஒடிந்திட வட்டம் எட்டு கையை கொட்டி எட்டு திட்டு எட்டு ஒட்டி ஆடினான் சிவன் ஆடினான். படபட படவன வடவை சுருங்கிட்ட பரபர எரிகனை பறந்து நெருங்கிட்ட விடுவிடு நுதல்வழி பொறிகள் சொரிந்திட ஒற்றை கையில் தீயை பற்றி மற்றை கையில் மானை சுற்றி ஆடினான் சிவன் ஆடினான். தடதர தடவன
துடி சந்தம் முழங்கிட தண்டுகு கிண்டுகு தாளம் அடங்கிட கடகட கங்கண ஆலம் எழுந்திட கொட்டும் வேதம் திக்கில் எட்டு திக்கு மேகம் கொட்ட ஆடினான் சிவன் ஆடினான் முடி முடி எனப்பட நாகம் எடுத்திட மொழி மொழி என தமிழ் கானம் தொடுத்திட மொழி மொழி என தமிழ் கானம் தொடுத்திட அடியடி அடியென நந்தி புடைத்திட உச்சி மேலே காலை தூக்கி இச்சையக்கோர் எல்லையாக்கி ஆடினான் சிவன் ஆடினான். உத்துவமாய் கால் தூக்கி சிவனாடும் போது உடனாட மாகாடி பிள்ளை அது தோது. ஆத்தெழுந்த சினமெல்லாம் தான் அடங்கி போக அம்மை முகம் நாணத்தால் செம்மை முகமாக பாத்தெழுந்து சிவபெருமான் பக்கத்தில் சென்றான். பாகமன அவளுடனே ஒன்றாகி நின்றாள். நேர்த்தி இதை கண்டவர்கள் பாதத்தில் வீழ்ந்தார். நிறைவாழ்வு தாம் பெற்றார். வளமெல்லாம் பாரதியாருடைய ஒழிப்புத்து வெடிபடு மண்ட திடிபொல்ல தாளம் போட அந்த மாதிரி அற்புதமா இருக்கு. சொல்லுங்க ஐயா. நீங்க இறைவனை நினைப்பது ஒரு அவசியம். இறைவனுக்கு அடுத்ததாக நினைப்பது நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்தை பற்றி பலர் பலரோடு சொல்லியிருக்காங்க. ஆக நான் ஒரு கவிதை படிக்கிறேன். நிதியெல்லாம் நாட்டின் சொந்தம், நெல்லெல்லாம் வீட்டின் சொந்தம், மதியெல்லாம் உலகின் சொந்தம், மணலெல்லாம் காட்டின் சொந்தம், துதியெல்லாம் இறைவன் சொந்தம், சொல்லெல்லாம் கவியின் சொந்தம், நதியெல்லாம் ஊரின் சொந்தம், நபிகளோ நமக்கு சொந்தம். நதியெல்லாம் ஊரின் சொந்தம், நபிகளோ நமக்கு சொந்தம். அவை நபிகளே சொந்தம். நபிகளே கேட்ட சரியா முடியும். தகையெல்லாம் நல்லோர் சொந்தம், தவமெல்லாம் மேலோர் சொந்தம், பகையெல்லாம் சான்றோருக்கு பண்பினால் சொந்தம், வாழும் வகையெல்லாம் இஸ்லாம் காட்டும் வழியிலே சொந்தம், எத்தங்க நகையெல்லாம் பெண்கள் சொந்தம், தங்க நகையெல்லாம் பெண்கள் சொந்தம், நபிகளே நமக்கு சொந்தம். சொந்தத்தை பத்தி அருமையா சொன்னார். சொந்த மண் சொல்லுவோம். சொந்த மண்ணை பத்தி கவிதை பாடாத கவிஞனே இருக்க முடியாது. இப்ப என்ன பற்றி இலங்கை ராமசாமி சொல்றாங்க. ஆனா சில பேர் இலங்கை ராமசாமிக்கிறான், சில பேர் இலங்கை ராமசாமி. ஆமா, அதனால எங்க போனா கூட ஊரை பத்தி நான் வரணும்னு சொல்லிருக்கோம் வழக்கம். தென்பொதிகை மலை தோன்றி தவழ்ந்து வரும் தென்றல், செந்தமிழ்த்தேன் அரவத்தை தேக்கி வரும் தென்றல், என்றும் இளம் பொருணை நதி ஏறி வரும் தென்றல், எந்திழையா சேலையிலே இழையோடும் தென்றல், மண்ணுயர் காந்திமதி நெல்லையப்பன் பாதம் மாறாது பணிந்தருளை மாந்தி வரும் தென்றல், தென்னை மர உச்சியிலே சேர்ந்திசைகள் பாடும் தெற்கிலந்தை குளம் என்னும் ஊரெங்கள் ஊரே, தெற்கிலந்தை குளம் என்னும் ஊரெங்கள் ஊரே, தென் திசையில் துஞ்சையரில் வட திசையில் நஞ்சை, திகழ் பரம்பு மலை மேற்கே கிழக்கில் நதி ஓடும், முன்னிரவு மழை பெய்த போதையினில் மூழ்கி முழுமனுக்கும் தவளையினம் கீதங்கள் பாட, கண்ணியர்கள் வயல்வழியில் காதல் இசை தருவார், காளையர்கள் தெம்மாந்து பாடி வளம் வருவார், தென்னையிடம் காயசைய தெருவில் வரும் நேர்த்தி தெற்கில் அந்த குளம் என்னும் ஊரெங்கள், தெற்கில் குளம் என்னும் ஊரெங்கள் ஊரை. நீங்க சொன்ன இந்த சந்தம் ஓசை நேயம் சொல்லிட்டு வந்தீங்களே, எனக்கு ஒரு சின்ன குறிப்பு இதுல இருந்து கிடைச்சது. இந்த லயம் சொல்றாங்க இல்லையா, லயம்ங்கிறது தாளம் இல்ல, தட்டும் இல்ல, வீச்சும் இல்ல. தட்டுக்கும் வீச்சுக்கும் நடுவில் இருக்கிற மர்மம் தான் லயம் நினைக்கிறேன். உங்க கவிதைகளை ரசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது தட்டுக்கும் வீச்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மர்மம் தான் லயம். ஒரு மாதிரி சொல்றது உண்டு. அதாவது சொல்லு இருக்குது, சொல்லுக்கு ஓசை இருக்கிறது. கவிதையில ஒரு சொல், அடுத்த ஒரு சொல். இந்த ரெண்டு சொல்ல விட இந்த ரெண்டுக்கு சொல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அசைவு, இடைவெளியில இருக்கக்கூடிய அசைவு இருக்கிறதே, அதைத்தான் நீங்க குறிப்பிடுறீங்க. அதுதான் கவிதையை இணைப்பதுங்க. அற்புதமாக கவிதையை இங்க இணைப்பது. இதுல நம்ம அந்த சந்தத்துல கவிதையில சொல்லுகிற போது சாக்கடையை கூட நம்ம பூக்கடையா காட்டலாம். என்ன ஒரு சமயம் இந்த வானொலியில ஒரு கவியாளர்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு போட்டி வேற. அதுல தலைப்பு நம்மை சுற்றி என்று கொடுத்து விட்டாரு. அந்த நேரம் என்ன ஆச்சு, எங்க வீட்டுல இந்த செப்டிக் டேங்க் துப்புரவு செய்வதற்காக வந்திருந்தாரு. அதுதான் நம்மை சுற்றி கவிதையாக்கி விட்டது. நம்மை சுற்றி பார்த்தால் எங்கும் நாற்றம் அடிக்கிறது, அந்த நாற்றம் தாங்க மாட்டாதே கை பூக்கை பிடிக்கிறது, திருவோரத்தை கழிப்பிடமாக்கி சிறியோர் அமர்கின்றார், சற்றே இருட்டி போனால் பெரியோர் கூட சிறியோர். திருவோரத்தை கழிப்பிடமாக்கி சிறியோர் அமர்கின்றார், சற்றே இருட்டி போனால் பெரியோர் கூட சிறியோராகின்றார், வீட்டின் வெளியே சாக்கடை ஆறு வீதி அலங்காரம், அங்கே மெல்லிசை பாடும் கொசுக்கள் நாதம் வேவும் சங்கீதம், சாலை ஓரம் சமையல் குளியல் சாப்பாட்டு கடைகள், பக்கம் சாணி போட்டு செல்லும் எருமை சாத்தான் பெருப்படைகள். வாழ்க்கையில கவிஞனாக பிறப்பது அருமை. கவிஞன் எங்கே பிறக்கிறான் என்றாக்கா வாழ்க்கை சூழலிலும் பிறக்கின்றான்.
சரிங்களா? அதை பத்தி நான் எழுதினேன். என்னை பற்றியே ஒரு கவிதை. போலியான வாழ்க்கை வாழ புறப்பட்டு போனேன், பெரும் புயலடித்து சிறங்கொடிந்த பூங்கொடியானே பூங்கொடியானே. போலியான வாழ்க்கை வாழ புறப்பட்டு போனேன், பெரும் புயலடித்து சிறங்கொடிந்த பூங்கொடியானே. வாலிபத்தை மீன்பொழுதி கழித்திட போனேன், வாலிபத்தை மீன்பொழுதில் கழித்திட போனேன். வேணி வருந்தி பட்டு நின்றானே. கூடி வந்தால் நன்கொடையை கூட்டி எழுதியும், கூடி வந்தால் நன்கொடையை கூட்டி எழுதியும். மேலு குடிமகன் போல் ஜருகை கரையில் ஏற்றி முடித்தியும். போலியான வாழ்க்கை வாழ புறப்பட்டு போனேன். இந்த கவிதையை என்னைய வச்சே நான் எழுதினேன். அதை கூடி வந்தால் நன்கொடையை கூட்டி எழுதியும், மேட்டு குடிமகன் போல் ஜருகை கரை வேட்டி முடித்தியும் வாழ்ந்த வாழ்க்கையில வாழ்க்கையில ரொம்ப நசிங்கி இருந்தேன். அப்புறம் நான் அதாவது கேட்டாக்க என்ன சொன்னாக்கா, வாழ்க்கையில அந்த ரயிலை போல இல்லை, நான் வானத்தை போல பிளேனை போல இல்லை, நடுத்தர வாழ்க்கை வாழ்கின்றேன் என்று சொல்ல சார். நீங்க சொல்றதுனால நான் ஒரு நிகழ்ச்சி சொல்லுறேன். நான் இளைஞனாக இருந்த போது, அப்போது ஒரு 18-19 வயசு ஒரு வீட்டை தங்கியிருந்தேன். அப்போ அந்த வீட்டுல இருந்த ஒரு குழந்தை, அதை தூக்கி வைத்திருந்தேன். கொஞ்ச நேரம் நிச்சயம் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அந்த குழந்தை கழுத்துல சங்கியை காணும். உடனே அவர் என்ன சொல்றார்கள், இவன் தான் திருட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சா ஒரு கட்டில் எங்கேயாவது சீக்கிரம் போய் கிடைச்சது. இந்த என்னுடைய 2வது கவிதை, நான் எழுத 2வது கவிதை. அது மனசை கொஞ்சம் பிரசஞ்சம். உள்ளத்து வேதனை சொல்வேன், அதை ஒன்றும் துடிப்பில் உணர்வோடு மெல்வேன். வெள்ளம் சகிக்கலாகாது அந்த ஏழை வயிற்றில் பிறக்கலாக. என்ன விளைப்படா வாழ்வு இங்க ஏறுதே என்றென்றும் தாழ்வு என்று நான் எழுதினேன். அந்த நேரத்துல தோட்டத்துல பார்த்தா அந்த முல்லை கொடிகள்லாம் அசைந்து கொண்டிருந்தது. அதுக்கும் எத்தனையோ தீவிரங்கள் இருக்கு இல்லையா? முல்லை எழில்காட்ட உடனே மாறிவிட்டது. முல்லை எழில்காட்டலாச்சு, அங்கே மோகன தும்பி இசை காட்டலாச்சு, வள்ளிக்கொடி வண்ணமாச்சு, அந்த மாட்சியில் என் துன்பம் மாய்ந்தடலாச்சு. தெரியுமா நீங்க சொல்றப்போ, திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இழைத்தேன் ஆரம்பிக்கிறார். தேடிட்டு தானே வர தேடும் மனசு எப்படி சார் இருக்கும்? கிடைக்கலே இருக்கும். உன்னை தேடி தேடி இழைத்தேன். அடுத்த வரி, மிக்க நலமுடைய மரங்கள், பல விந்தை சுவையுடைய கனிகள், எந்த பக்கத்தையும் மறைக்கும் வரைகள். அப்படி இயற்கையில தன்னை பறி கொடுத்தது. அது மாதிரி நீங்க பாட்டுல கடைசியில கொஞ்சம் காடு எரியதான் செய்யறது. ஆனா தத்தத்தறிகளை வீரத்தில் புஞ்சென்றும் மூப்பென்றும் சொல்லி தத்தறிகளை பிடிக்கிறாருங்க. சில கவிதைகள்ல சோகம் கூட சுகமாக மாறிவாங்க. பல கவிதைகள் நம்ம பார்க்கலாம். பாரதியாருடைய இந்த கரும்பு தோட்டத்திலே புஜித்தீவில கைகளும் இந்த மாதம் நெஞ்சம் கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே. ஆமா, இதே மாதிரி ஒரு சின்ன அதாவது சோகம் சொல்ல முடியாது. ஒரு பெண், கிராமப்புறத்து ஒரு பெண், கிராமத்துக்கு, அதாவது அவளுக்கு ஆடி மாசம் கல்யாணம். கடைசியில ஆடி மாசம் கடைசியில வேற ஆடி மாசம் ஒன்னா சேர்த்து வைக்க மாட்டாங்க. அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க கிராமப்புறத்துக்கு போறான். அங்க போன உடனே அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு 2 போடுது. உடனே அவளுடைய மனம், அந்த வேதனை இருக்கிற மனம் கூட அதை பார்த்த உடனே அதுல ஒரு சுகத்தை தேடும். காண குயில் மரத்து மேல கத்தி தீக்குது, சோழ கதிர 2 ஒண்ணு வரசி பார்க்குது. ஆடி மாசம் எனக்கும் அவருக்கும் முடிச்சு போட்டாங்க, இதோ ஆடி மாசம் வீட்டுக்குள்ளே அடைச்சு போட்டாங்க. வெள்ள பசு பால போல நிலவு காயுது, குப்பை மேட்டி நீரே சேவலோடு போய் மேயுது. அள்ளியவர் அணைச்சதெல்லாம் நெஞ்சு சொக்குது, இந்த ஆடி சனியம் போகாமலே இன்னும் நிற்குது. செவல பச்சு கத்தி கத்தி துழிவில் வாடுது, ஏதோ தெனவெடுத்து என்ன போல அதுவும் தேடுது. செவல பசு கத்தி கத்தி தொழுவில் வாடுது, ஏதோ தெனவெடுத்து என்ன போல அதுவும் தேடுது. கவலைப்பட்டு என்ன செய்ய ஒண்ணு நடக்கல, என்ன கண்டு போக கூடாதவது வந்து போகல. காண கோயிலு மரத்து மேல கத்தி தீக்குது, சோழ கதிர 2 ஒண்ணு வாசிப்பா. இந்த ஆடி மாச தொந்தரவு நம்ம ஊர் பெண்களுக்கு ஆண்களுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். ஷெல்லியை படிக்கும்போது அப்படி இல்லைன்னு. ஷெல்லி அவர் நீங்க சொல்ற வரையில் நீங்க நாட்டுப்புற சொல்றது அவர் ஆங்கிலத்துல எழுதியிருக்கிற மாதிரி அவரு எப்படி பிரிஞ்சிருக்கணும், இயற்கையிலேயே எல்லாம் சேர்ந்திருக்கணும். இப்படி பிரிய வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு.
கரையோடுதான் அலை மோதிடும் மலையெங்கும் மேகம் தலை கோதிடும் தனியாகவே குயில் கூறுமோ தழுவாமலெங்கும் கொடி வாழுமோ. எப்படி முடிக்கிறார்? இன்பங்கள் எங்கும் இருந்தும் பொருள் இல்லையே உன்னிதழில் என்னிதழ் வந்து எழுதும் வரை. அந்த கவிதை மொழிபெயர்த்து ஒரு மெட்டில் பாடிட்டார். சுதந்திரத்திற்காக பாடாத பழுதே இருக்க முடியாது. சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம், அதாவது கவிஞன் பிறந்ததே சுதந்திரத்துக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க. அது கவிஞன் வந்து சுதந்திரம். அவர் என்ன, நான் வந்து ஒரு கவிதை எழுதி, அந்த கவிதை படிக்கிட்டீங்களா? சுதந்திரம் போலொரு நிரந்தரமான சுகமே உண்டா சொல். சுதந்திரம் போலொரு நிரந்தரமான சுகமே உண்டா சொல். அந்த இதந்தரும் சுதந்திரம் இந்தியாவை போல் எங்கேயும் கண்டால் சொல். சரிங்களா? சுதந்திரம் போலொரு நிரந்தரமான சுகமே உண்டா சொல். அந்த நிரந்தரமான சுதந்திரம் தரும் இந்தியாவை போல் எங்கும் கண்டால் சொல். எண்ணவும் பேசவும் எழுதவும் இங்கே ஏதும் தடையில்லை. எண்ணவும் பேசவும் எழுதவும் இங்கே ஏதும் தடையில்லை. தொழில் பண்ணவும் கூடவும் பாடவும் பாரதம் போல ஒரு குடையில்லை. இமயத்தில் புறப்பட்டு குமரியில் தங்க இங்கே இடம் உண்டு. இமயத்தில் புறப்பட்டு குமரியில் தங்க இங்கே இடம் உண்டு. எந்த சமயத்தில் கட்சியில் சாரவும் இங்கே உரிமை தடம் உண்டு. புத்தமும் இந்துவும் இஸ்லாமும் போற்றும் கிறித்துவமும் கூடி மெத்தவும் சீக்கியம் மேலும் பலரும் மிளிரும் பிறந்தவமும். வெவ்வேறு நரம்புகள் விளங்கிய போதும் வீணை ஒன்றாகும். வெவ்வேறு நரம்புகள் விளங்கிய போதும் வீணை ஒன்றாகும். இங்கு வெவ்வேறு இனங்கள் மொழிகள் என்றாலும் விருப்பம் ஒன்றாகும். நீங்க பெரியவங்களுக்கு இந்த சுதந்திரத்தை சொல்லிருக்கீங்க, நான் குழந்தைங்களுக்கு சொல்றேன். சரி சரி. சுதந்திரமா சுதந்திரம் சொல்லுங்க. சுதந்திரமா சுதந்திரம் சொகுசான சுதந்திரம் கரியன நம் வாழ்விலே கண்டெடுத்த சுதந்திரம். ராட்டை நூற்று காந்திஜி நமக்கு தந்த சுதந்திரம். தேட்டமாக நேருஜி தேடி வைத்த சுதந்திரம். சுதந்திரமா சுதந்திரம் சொகுசான சுதந்திரம். உப்பெடுத்து ராஜாஜி உறுதி செய்த சுதந்திரம். கப்பலோட்டி வஉசி கடித்து வைத்த சுதந்திரம். சூரன் கட்ட பொம்மனும் தொடங்கி வைத்த சுதந்திரம். வீரன் கூலி தேவனால் விதைக்கப்பட்ட சுதந்திரம். சுதந்திரமா சுதந்திரம் சொகுசான சுதந்திரம். தீரமுள்ள திலகரால் தெம்பை கண்ட சுதந்திரம். வீரமுள்ள நேதாஜி வீறு கொண்ட சுதந்திரம். கப்பல் பாட்டின் மூலம் பாரதி பாதை போட்ட சுதந்திரம். கோட்டை மேலே ஆரியா கொடியை தந்த சுதந்திரம். கோட்டை மேலே ஆரியா, ஆரியாவை பற்றி நிறைய பேர் தெரியாது. அவருக்கு செய்த செயல் வந்து மிக அற்புதமான செயல். கோட்டை மேலே ஆரியா கொடியை தந்த சுதந்திரம். கொடியை காத்த குமரனால் கூடி வந்த சுதந்திரம். கடமை வீர காமராஜ் கருதி வைத்த சுதந்திரம். தீர சத்தியமூர்த்தியும் சிந்தை கொண்ட சுதந்திரம். வீரர் வாஞ்சிநாதனும் வேள்வி செய்த சுதந்திரம். சுதந்திரமா நிறைய பேர் இருக்கிறது, நேரமாக விடுகிறேன். பெரியவர்கள் வாழ்விலே பெருமை சேர்த்த சுதந்திரம். உரிமையாக நாம் இதை உயிரை போல போற்றுவோம். உயிரை போல போற்றுவோம். ரொம்ப சிரமமான விஷயம் எதுனா குழந்தைக்கு கவிதை எழுதுறது. குழந்தையா மாறிடும். அந்த மொழியை பேசணும். அந்த மொழி பேசாம எது பேசினா அது அதிக பிரசங்க. கவிதையும் பாடலாம் சார். குழந்தையாக மாறுகிறது எல்லாரும் முடியாது. குழந்தை நிலைக்கு குழந்தையாக மாறுகின்ற எழுதுகின்ற அவர் அருமையாக எழுதிட்டாங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க இந்த ஏக்கம் தூக்கம் ஒரு கவிதை அவங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆரம்பத்துல சொன்னீங்க. சொல்லி அதை நீங்க அப்படி பதுக்கி வச்சுக்கிறது அவங்க நியாயமா தெரியும். நமக்கும் படிச்சு காட்டலாம். நீங்க தெரியல சார். சரி, நீங்க தேடுகிற போது நான் என்ன சொல்றேன், அந்த சோகம் சொல்றதுக்காக ஒரு களத்து மேட்ல ஒரு பெண்ணு குழந்தைய சின்ன குழந்தைய தூக்கி கொண்டு வந்து வேப்ப மர கிளையில அந்த தூளி கட்டி அதில் குழந்தைய போடுறான். அப்போ பக்கத்துல பார்த்தா ஒரு வீட்டுல அவர் அங்க தூளி பார்த்தா ஒரு தொட்டில் தெரியுது உங்களுக்கு. இங்க இருந்து பாக்குற போது அங்க ஒரு குழந்தைக்கு தங்க நகையெல்லாம் போட்டு அந்த தொட்டில் அழகாக அலங்காரம் பண்ணி அங்க படுத்து வச்சிருக்கிறது. நம்ம குழந்தைக்கு அது இல்லையேன்னு வருத்தம். உடனே அதை குழந்தைக்கு சொல்லணும், நீ கவலைப்படாத, அந்த குழந்தைங்க வருத்தப்படுமோ நீ நினைக்கிறான்.
அத இவ வந்து அந்த சோகத்தை குழந்தைக்கு சொல்லணும், நீ வருத்தப்படாத, அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அப்படி சொல்லு, உனக்கு எல்லாமே இருக்கு. அந்த சொல்லுற பாருங்க, மஞ்சள் வெயில் தங்கம், உனக்கு தங்கம் இல்லைன்னு கவலைப்படாத, மஞ்சள் வெயில் தங்கம், மரகதமாம் பச்சை இலை, பிஞ்சு குழந்தை உன் பேரு கூட மாணிக்கம், பிஞ்சு குழந்தை உன் பேரு கூட மாணிக்கம், அது எல்லாம் வந்துருது அவனுக்கு. தங்கம், மரகதமாம் பச்சை இலை, பிஞ்சு குழந்தை உன் பேரு கூட மாணிக்கம், கண்ணுரங்கு கண்ணுரங்கு என்று வருகிற பாட்டுல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தான். ஆனா அதை வந்து எல்லாமே கொடுத்து இறைவனை பத்தி அங்கும் பாடா இருக்க முடியாது. அது இஸ்லாமியனாக ஒரே இறை ஓர் இறை கொள்கை பாடுறாங்க. அதே போல பாடுறேன், என்னுள் இருக்கும் ஓர் இறைவா, என்னுள் இருக்கும் ஓர் இறைவா, உன்னை என்று யார் இறைவா, பின்னும் முன்னும் முகமானாய், முன்னும் பின்னும் முகமானாய், பின்னும் எனக்கு அகமானாய், மிசா அந்தோ சற்றே உடனேத்தால் அணைந்த விளக்கும் எரிகிறதே, அந்தோ சற்றே உடனேத்தால் அணைந்த விளக்கும் எரிந்திடுதே, சந்தோஷத்தில் என் மனமே தாழ்ந்தே வணக்கம் புரிந்திடுதே. இங்கெல்லாம் வருது. ஏக்கம் எனக்குள் இருந்தாலும் ஏமாற்றங்கள் எனக்கு இல்லை, தூக்கம் எனக்கு படுத்தவுடன் தொடுமே அதற்கு கணக்கில்லை, படுத்தவுடன் தூக்கம் கிடைக்குது. அன்பே என் பேனாதான் எனக்கே நீ, என் பேனாதான் எனக்கே நீ, இலக்கணந்தான் என் தோணி, உன்பேனா உன்பேன் நபி போல் வரலாறு உரைத்தேன் இதேன் வரலாறு. அருமை அருமை அருமை, ரொம்ப அற்புதம். இப்போ நம்ம இதை அருமையாக சொன்னார். இதே மாதிரி ஒரு எண்ணம் பஜகோவிந்தத்தில் வருது. பஜகோவிந்தத்தில் இந்த அற்புதம் வந்து நான் மொழிபெயர்த்துக்கிறேன். ஏன்னா மொழிபெயர்ப்பு ரொம்ப அற்புதமான கவிதையை நான் எங்கே நம்ம பார்க்கிறோம். ஒன்று ரெண்டுகளை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதுல வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த இடர்பாடுகளை கூட அவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்க. தாமரை இலைமேல் தண்ணீர் திவலை, சஞ்சலம் வாழ்க்கை என்றும் கவலை, சேம குறைவு நோய் நொடி கலகம் சிந்தை மயக்கம் இதுதான் உலகம், வசதி உள்ளவரை உறவினர் கூட்டம், வருமானத்தில் தான் அவர் நாட்டம், அசதி முதுமை எதிரிடும் போது யாதனை கேட்டு வருபவர் ஏது, யாதனை கேட்டு வருபவர் ஏது, மதலை பருவத்தில் விளையாட்டு, மங்கையரோட இளமையில் கூட்டு, முதுமை எய்த சிந்தை விசாரம், மூலம் உணர யாருக்கு நேரம், மூலம் உணர யாருக்கு நேரம், திரும்பவும் பிறப்பு திரும்பவும் இறப்பு, திரும்ப திரும்ப தாய்குடல் கிடப்பு, கரையினை கடக்க வழியிலே இங்கே கனிவாய் முராரி காப்பதும் பங்கே, ஒரு சிறிதேனும் கீதை படித்து ஒரு துளியேனும் கல்வி குடித்து முரகரி நாமம் ஒரு சிறு போது மொழிபவர்க்கேது யமனிடம் பார். இப்படி மொழிபெயர்க்கிற போது இந்த மொழிபெயர்ப்பு இந்த எண்ணம் அல்லது ஒரு திறமை என்று சொல்வதை எனக்கு கிடைத்தது என்னுடைய ஆசிரியர், என்னுடைய குரு பேராசிரியர் சீனிவாசராகவன் அவர்கள். அவருடைய கவிதைகளை மொழிபெயர்த்து அதுக்கு இணையே கிடையாது. பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு தெரியாது. அடுகை மெட்டினிலே பனைந்த பாத திருப்பத்திலே குடம் எடுப்பினிலே கொண்டு கொடியென நடந்தாள், சிற்றடி துள்ள நடந்தனள், செல்வ சீரடி முன்ன விரைந்தனள், அந்த பொட்டொடி சேலையின் பொன்முனை அவள் போகிற போதனை தொட்டது. இதெல்லாம் மொழிபெயர்ப்பு. முகத்தை திருப்பிடாதே முத்தம்மா, இப்படியெல்லாம் வரல. அது அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு. தாகூருடைய பாட்டு வந்து வருகிறான் வருகிறான் வருகிறான், அரவமின்றி யார் பதத்தின் அசைவு கேட்க இல்லையா, வருகிறான் வருகிறான் வருகிறான், ஓடுகின்ற ஓர் கணத்தில் ஓங்குகின்ற ஊழியில் ஆடுகின்ற பகலில் அந்த காரம் ஆழும் இரவினில் வருகிறான் வருகிறான் வருகிறான், கோடை வெயில் வாசம் மல்கும் கோல காட்டு பாதையில் மூடுகார் ராவினில் முழங்கு மேக தேரினில் வருகிறான் வருகிறான் வருகிறான், எந்த பதங்கள் என்னும் இன்பவேதி தீண்டாளா, எந்த இன்பம் யாவும் சோபன் ஏறும் ஏறும் ஏறுமே ஏறும் ஏறும் ஏறுமே, வருகிறான் வருகிறான் வருகிறான். மொழிபெயர்ப்புல இந்த பாட்டினுடைய உயிர் இருக்க வேண்டும், மூலம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் மூலத்தை சிதைக்காமல், ஆனா அது மூலம் மாதிரி தெரியாமல் இருக்கிறோம். இதுதான் ரொம்ப இளைஞனின் ஒரு நிலைங்க சார். இளைஞனை பற்றியாக அருமையா இளைஞனை புத்தகம் எழுதியிருக்கேன், இறைவான்ற புத்தகம் எழுதியிருக்கேன். அது இளைஞனை பற்றி இளைஞனை வந்து கேளுங்க. இளைஞனே, காலை சூரியன் கண் விழிப்பிலா உலகம் விடுகிறது, உன் கடின உழைப்பில் அல்லவா ஊரும் உலகம் விடுகிறது. நீ கட்டுமரமாக தவள துணிந்து விட்டால் கடல் உனக்கு வாசல் நடக்கும், பாய்மரம் படகாக நடக்க எழுச்சி கொள்ளாதிருக்க கடவுளை நடைவண்டியாக இருக்குமா. நீ கப்பலாக ஓட ஆரம்பிக்காவிட்டால் உலகில் பல திசைகள் உறக்கம் கலைந்திருக்குமா.
உன் துணிவும் தெளிவும் இல்லாதிருந்தால் உலகம் இன்னும் இருட்டில் அல்லவா இருந்திருக்கும். குத்துச்சண்டையானாலும் கும்புவானாலும் குஸ்தியானாலும் உன் தன்னம்பிக்கை என்னும் தோல் உயர்ந்தானே அது தூணாகவும் துணைவாகவும் ஆக வேண்டும். உன் மனோதினமும் உன் எழுச்சியும் தானே ஒலிம்பிக் போட்டியில் தங்கத்தை இந்தியாவுக்கு பெற்றது. சந்தம் ஆரம்பிச்சீங்க, அவர் விருத்தம் காட்டினார். நம்ம நீங்க வந்து சிவநடனத்தை சொன்னீங்க, அவர் நபிகளை பத்தி ஒரு அற்புதமான காதல் கவிதை மாதிரியே இருந்துச்சு. அவ்வளவு ஆரம்பிச்சு பண்ணாரு. இறுதியா ஆனா நான் இந்த ஆடி மாசத்துல சார் மாட்டிட்டு நிக்கிறேன். அதை தாண்டி நான் போகல. அது ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. இவன் பாடுறான், ஓயாம மழை அடிச்சா ஓழான்னு சரிச்சுக்குவான், காயாக நடிக்கலாம் ஓடி கிளியே காத்திருக்க வைக்கலாம் ஓடி, காயாக நடிக்கலாம் ஓடி பச்சை கிளியே காத்திருக்க வைக்கலாம் ஓடி, வயவர போறத்துல வாய்க்காலுண்டு ஆமாமா வாய்க்காலுண்டு, ஓ ஆகாத சோழ குருத்தும் விளையுதுண்டு நல்லா தான் விளையுதுண்டு, ஓ வரப்புதான் நடந்து வரும் வண்ண குயிலுக்கு என்ன நினைப்போ, சிரிப்பதை பார்த்து புட்டா சீருவதும் என்ன நடிப்போ, தண்ணியில இறங்கி புட்டாலே அடி உப்பு கோணி தானாக தெரிஞ்சு கூடாதோ, ஓடி விட்டு சின்ன பொண்ணு என்ன பார்த்து சிரிக்கிது, சொல்லி போட்ட பார்த்து சிரிக்கிது, ஓ கொண்டாந்து வச்ச மரமும் பூத்து கொலுங்குது ஆமாமா பூத்து கொலுங்குது, ஓ பாடிக்கிட்டும் நொடிச்சுக்கிட்டும் பசப்புறதும் எத்தனை நாடும், பாக்கு வச்சும் பரிசம் போட்டும் பயம்னு கதை அளக்கலாமோ, மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி சொடி குயிலே இன்னைக்கு நான் ஜெயிக்க போறேன்டி, ஓயாம மழை அடிச்சா ஓழவனு சலிச்சுக்குவான், காயாக நடிக்கலாம் ஓடி கிளியே காத்திருக்க வைக்கலாம் ஓடி, காயாக நடிக்கலாம் ஓடி பச்சை கிளியே காத்திருக்க வைக்கலாம் ஓடி. தமிழ் எப்படி சொன்னாலும் அழகா இருக்கு, சந்தமா சொன்னாலும் அழகா இருக்கு, கவிதையா சொன்னாலும் அழகா இருக்கு. மறுபடி நாம சந்தித்து இந்த தமிழ் இன்பம் பருகுவோம் என்று சொல்லி உங்களை வணங்கி நன்றி.